வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் கண்டிப்பா இந்த பிளான்ட், செடி, கொடிகள், மரம் இதெல்லாம் தான் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதான் கிடையாது. இந்த மரங்கள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி கடல்வாழ் உயிரினங்கள்லாம் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம். ஏன்னா கடல்வாழ் உயிரினங்கள்லாம் வந்து அந்த கடல்ல இருந்து எவாபரேட் ஆன தண்ணி அதுக்கப்புறமா அது மழையா வந்து அதுக்கப்புறமா வந்து தான் செடி கொடி மரங்கள்லாம் சொல்றாங்க. இது ஒரு ப்ராசஸ். ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி மூதாதையர் அப்படின்னு சொன்னா ஷார்க் தான் அப்படின்னு சொல்றாங்க. சுறா மீன்கள் தான் கடல்லயே, அதாவது இப்போ இந்த மரம் செடி கொடிலாம் வர்றதுக்கு முன்னாடி வந்தது அப்படின்னா சுறா மீன்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடல் இருந்திருக்கு, கடல்ல நிறைய மீன் வகைகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பரிணாம வளர்ச்சியில எக்கச்சக்கமான உயிரினங்கள் வந்துச்சு, நிறைய ஸ்பீஷியஸ் வந்துச்சு. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிருச்சு. ரேர் ஸ்பீஷியஸ் ஆச்சு, என்டேஞ்சர்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது காணாமே போயிருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சே நிறைய அனிமல்ஸ் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சே நிறைய பேர்ட்ஸ், ஃபிஷஸ் அப்படின்னா, அதையும் தாண்டி தெரியாமலாம் எக்கச்சக்கமான உயிரினங்கள் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து ஏன் இப்ப கூட நிறைய பேருக்கு நெயில்ஸை வச்சு பிளாக் போர்ட்லயோ இல்ல செவுத்துலயோ கீச்சுனாங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி பயம் வரும், ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளலாம் சிலுக்கும் இல்லையா, கூசும், இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனா இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்ப நான் சொன்ன உடனே என் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிச்சு பாத்தீங்களா? ஏன்னா அதை டாலரேட்டே பண்ணிக்க முடியல. ஆனா இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, முன்னாடி நம்மளுடைய மூதாதையர்களா இருந்த ஏப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஏப்ஸ்ல இருந்து மனிதருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு டைம். அப்ப இப்ப நம்ம நெகத்துல கீச்சும் போது என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சில சவுண்ட் டிராவல் ஆகுதோ அதே ஃப்ரீக்வன்சில தான் முன்னாடி பயந்தா கத்துவாங்களாம். அந்த ஃப்ரீக்வன்சி நம்மளுடைய பாடியில இருந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிளியர் கட்டா ஆஹா இது நமக்கு டேஞ்சரு அப்படின்ற மாதிரி நம்மளே அறியாம நமக்குள்ள ஒரு சின்ன பயத்தை உண்டாக்குது. அது அப்படியே கூச்சலாகவும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுது. உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, உங்களுக்கு சேஃபான ஒரு தண்ணி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப தைரியமா அதை நீங்க கொதிக்க வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர்ஓ வாட்டர்ஸ், பியூரிஃபைடு வாட்டர்ஸ் இதெல்லாத்தையும் யூஸே பண்ணாதீங்க, குடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய தண்ணி வெறும் தண்ணியா மட்டும் நம்ம பாடியில ஹைட்ரேட் பண்றதுக்கு மட்டும் இறங்கல. அந்த ஹைட்ரேட் பண்றது கூடவே நிறைய மினரல்ஸ் நம்மளுடைய பாடிக்கு தேவைப்படுது. அப்படிப்பட்ட மினரல்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம பாடிக்கு தேவையான சத்துக்கள்லாம் தண்ணியில் என்ன இருக்கும் அதெல்லாம் போய் சேரும். இல்லைன்னா வெறும் தாகத்தை மட்டுமே அடைக்கும். அதுவும் ஒரு சில பேருக்கு நடக்காத ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க தண்ணி குடிக்கும் போது மினரல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அது வெறும் தண்ணி தான். மினரல் இருந்தால் தான் மினரல் வாட்டர். முன்னாடி எந்த மினரல்ஸும் கிடையாது, பியூரிஃபைடு வாட்டர் அப்படின்ற மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா மினரல்ஸ் நிறைய இதில் போட்டிருக்கோம் குடிங்க அப்படின்னு சொல்லி அந்த வாட்டரை வைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி நாட்கள் மாற மாற, பிராண்ட்ஸ் மாற மாற நிறைய குவாலிட்டிஸும் மாறிட்டே இருக்கு. ஆனால் உண்மையிலேயே இந்த மழை நீரை பிடிச்சு வச்சு குடிக்கிற ஒரு தண்ணியாக இருக்கட்டும், இல்லை குளத்துல ஐஸ் உருகி வரக்கூடிய ஒரு தண்ணி, இந்த மாதிரி நிறைய தண்ணிகள் இயற்கையாக உருவாகக்கூடிய தண்ணீர்லாம் நம்ம குடிச்சா மட்டுமே தான் நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாங்க. குதிரை எப்பவுமே தூங்குறத நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டா ஒரு சில பேர் குதிரை தூங்கி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குதிரை தூங்கிட்டு தான் இருக்கும். என்ன, குதிரை ஃபிளாட்டாலாம் படுத்து தூங்காது, அது ரொம்ப ரொம்ப ரேர்ல. ஆனா ஒரு 7 hours கண்டிப்பா குதிரை நின்றுகிட்டே தூங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஹார்ஸை பொறுத்த வரைக்கும் காலில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டு மசிலை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அது அப்படியே தூங்க போயிடும். அதனால அதுக்கு ஒரு பெரிய கஷ்டப்படுற மாதிரியே இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு அரை மணி நேரமோ இல்ல 3/4 மணி நேரமோ 45 நிமிஷமோ கண்டிப்பா ஃபிளாட்டா ஹார்ஸ் படுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அதை நம்மளால பார்க்க முடியாது, அது ரொம்பவே ரேர் அப்படின்னு சொல்றாங்க. மாடு மாதிரிலாம் குதிரை உட்காரதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிஷன். ஆப்பிரிக்கா இப்போ வரைக்கும் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா குதிரைன்னு தான் சொல்லணும். என்னப்பா குதிரைக்கும் அதுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 1900லலாம் வணிக ரீதியான வேலைகள் நிறைய நடந்துச்சு, பிஸ்னஸ்லாம் நிறைய நடக்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு குதிரையை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் கழுதைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கழுதை குதிரை ரெண்டுமே இந்த ஆப்பிரிக்காவுக்கு சூட் ஆகாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அப்போ எல்லா நாடுகளும் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணி பயங்கரமாக சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்னதான் பொருட்கள் வந்து இறங்கினாலும் அது மனிதர்களால் தூக்கிட்டு அங்கே சுமக்கிறதுன்றது சாதாரண விஷயமா இல்லைல்ல. அதனால் அதுக்கு கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவ்ஸாக குதிரையோ கழுதையோ வேணும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா ஹார்ஸ் ஃப்ளை அங்கே இருக்கிறதுனால தான் குதிரைகள் அங்கே வளர்க்க முடியல. ஏன்னா இந்த ஹார்ஸ் ஃப்ளை கடிச்சது அப்படின்னா உடனே குதிரைகள் உடம்பு சரியில்லாம போயிடும், அதுக்கப்புறமா இறந்துரும். இப்படி நிறைய குதிரைகள் இறந்துகிட்டே இருந்துச்சு.
தாங்க முடியாம தான் எந்த ஒரு பிசினஸும் நமக்கு வேண்டாம். இதுக்கப்புறமா குதிரைகள வாங்கி, வாங்கி நம்மளால செலவு பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா, அந்த ஹார்ஸ் பிளேய அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ ஆப்பிரிக்கா ரொம்ப பின்தங்கி இருக்குன்னா, அதுக்கு காரணம் குதிரை இல்லாத ஒரு விஷயம் தான்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayஸ்ரீ. டேக் கேர்.